மன்னார்ல பெரிய தூரமும் இல்ல. தலைமன்னார் பிரதான வீதியில இருந்து வந்தா ஒரு 50 மீட்டர் வருமா உள்ள வர இல்லன்னு 50 மீட்டர் குறைவான தூரத்துல தான் இதுக்குள்ள இருந்து பாருங்க. இந்த மரங்களை ஒரு சின்ன ஒரு விறகு துண்டோண்ட மக்கள் வெட்டுறா கூட அது எவ்வளவு ஃபாரஸ்ட் கேஸ், அது இது வைல்ட் லைஃப் கேஸ் சொல்றீங்க. ஆனால் இவ்வளவு மரத்தை வெட்டி தள்ளி இந்த இதிலே குமிச்சு விடப்பட்டிருக்கு. இந்த காணி அபகரிக்கப்பட்டிருக்கிறது. நான் ஊர் தலைவரா கிராம அபிவிருத்தி சங்க தலைவரா இருக்கிறேன். மற்றது இங்க நிறைய குடும்பங்கள் இதுவரைக்கும் காணிகளும் இல்லாம இருக்கிறாங்க. இந்த ஊர்ல வேற எந்த ஒரு விதமான காணிகளும் எங்களுக்கு கிடையாது. காலகாலமாக நாங்க இப்ப 60 வருடங்களுக்கு மேலாக இங்க வசித்து வருகிறார்கள். அப்ப இந்த இடத்துல ஒரு பூர்வீகமா ஒரு இருக்கிறதுக்குரிய ஒரு காணி கூட எங்களுக்கு இல்லை. அரசாங்கத்திடமும் நாங்க நிறைய தடவை நாங்க கேட்டு பார்த்துட்டோம். இப்ப இந்த பாருங்க, இவ்வளவு காணிகளையும் இது அரச காணிகள் அதெல்லாம் எவ்வளவுலாம் அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த காணியை எங்கட பொது தேவைகள், ஆலயத்துக்கு வேணும், கிரவுண்டுக்கு வேணும், எங்கட மக்களுக்கு தேவைகள் இருக்கு. அந்த தேவைகளுக்கு கொடுக்குமாறு நாங்க அரசு பணியாளர்கிட்டையும் நிறைய பேர்ட்ட கச்சேரி மூலமாகவும் டிஎஸ் ஆபீஸ் மூலமாகவும் ஏறி இறங்கிட்டோம். எல்லாரும் ஏறி இறங்கிட்டோம். ஏழாத பட்சத்துக்கு தான் இந்த வீடியோவுக்கு நாங்க வந்திருக்கோம். இவங்ககிட்ட தகவலை சொல்றோம். டிஎஸ் ஆபீஸுக்கு கடிதம் கொடுத்திருந்தோம். அதில் பிரதி மாவட்ட அரசாங்க அதிகாரி ஜிஐக்கும் பிரதி போட்டிருந்தோம். கவர்னருக்கு அனுப்பியிருந்தோம். ஜனாதிபதி செயலத்துக்கும் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். இந்த அஞ்சாங்கடையில பிரச்சனையை எழுதி இனி வருங்காலத்தில் எங்கட சமுதாயம் இருக்கிறதுக்கு சரியான தீர்வு தேவைதானே. எங்களுக்கு காணி பூமி ஒன்றுமே இல்லை. அதனால எங்களுக்கு இப்படியான இடங்கள் இருந்தால் தான் நாங்கள் அதை சேவிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஐந்தாங்கட்டையில் காணியை கொடுக்க அரசாங்கத்தில் இல்லாட்டி நீங்கள் எங்கேயாச்சும் எங்களுக்கு நல்ல காணியை பிடிச்சி அவ்வளவு பேரையும் அத்திப்பெட்டி மாதிரி அஞ்சாங்கட்டை அழிச்சு போட்டு எங்கள் மக்கள் அனைவருக்குமே வீட்டு திட்டம் கொடுத்து ஒரு காணியை ஒன்று கொடுத்துங்க. அது பிரச்சனை இல்லை. நாங்கள் சந்தோஷமாக தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அரசாங்கத்திட்டமே இந்த முரண்பாடை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தகவலும் வரையில. அதோட தான் நாங்கள் இந்த மீடியாவோட தொடர்பு கொண்டு அவரோட காட்சி அவரை கூட்டிக் கொண்டு எங்களோட விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். மற்றது மன்னார் பிரஜை குழு சிட்டிசன் கமிட்டி அவங்களுக்கு இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம். எனக்கு 37 வயசா போயிட்டுது. இதுவரைக்கும் இந்த ஊர்ல பிறந்த காலத்துல இருந்து இந்த ஊர்ல இருக்கிறேன். இப்ப நாங்க போனா அது கேட்க போனா அது அவங்களுக்கு பெர்மிட் கொடுத்து இருக்குது, அதை எடுக்கல, அது அப்படி இப்படின்னு கதைக்கிறாங்க. நாங்க எவ்வளவு இடமோ ஏறி இறங்கிட்டோம். நாங்க எத்தனையோ கடிதம் கொடுத்து எங்களுக்கு சரியான பதில் எதுவும் கிடைக்கல. அதனால இந்த மீடியாவை நாங்க தொடர்பு கொண்டோம். அதனால இந்த அண்ணாக்கள் எங்களோட விஷயத்த கேட்கறாங்க. ஆனா இது வரைக்கும் யாரும் கேட்கிற மாதிரி இல்லை. நாங்க எவ்வளவு காட்சி பார்த்துட்டோம். ஒருத்தர் ஒன்னும் செய்யற மாதிரி இல்ல. பொது வீதியை எடுத்துக்கொண்டு பாருங்க. எங்கட ஊருக்குள்ள ஒரு பொது வீதி கூட எங்களுக்கு ஒரு வெள்ளம் தண்ணி வந்தா கூட போய் வரக்கூடிய ஒரு பாதையே கிடையாது. நீங்க நேரடியா பார்க்கலாம். இப்ப வீடியோ மூலமா நீங்க பார்க்கலாம். பார்த்தா கூட எங்களுக்கு போற பாதை